கைஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு அமாவாசை ரொட்டீன் ஒர்க் என்னங்கிறத நம்ம பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் கஞ்சி போட ஆரம்பிச்சிட்டேங்க. முதல்ல கோதுமை ரவை நல்லா வறுத்தரணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண போகிறேன். வறுத்துட்டு பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். வறுக்கிறதோட மட்டும் விட்டுட்டு கோதுமை ரவை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. சௌச்சௌ கூட்டு, வெண்டைக்காய் தயிர் பச்சடி, பூசணிக்காய் சாம்பார். இதான் இன்றைய அமாவாசை பிளான் சமையல். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, கஞ்சி பண்ணி ரெடியாக வச்சாச்சு. அவங்க தர்ப்பணம் பண்ணிகிட்ருக்காங்க. வாழைக்காயை நறுக்கியாச்சு. அடுத்தது வாழைக்காயை ஃபஸ்ட்டு வேக வச்சு, இது மாதிரி அமாவாசையும் போது இந்த மாதிரி தாங்க கறி பண்ணணும். அதுதான் நல்லது. பிதர்களுக்குன்னு ஒரு முன்னோர்களுக்குன்னு ஒரு சொல்லியிருக்கிறது பொய்யெல்லாம் கிடையாது. இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னா அதை அப்படி தான் செய்யணும். நம்ம மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு பேசுவோம். அதெல்லாம் கிடையாது. பிதர்கள் காரியங்கள்லாம் கரெக்டாக இருக்கணும். பெருக்கி தொடச்சி எல்லாம் ஆயிடுச்சு. அடுத்தது தர்ப்பணம் பண்ண வந்துடுவாங்க. அதனால் அதுக்குள்ளேயே பெருக்கி ரெடி பண்ணி வச்சாச்சு. பூஜை அது மாதிரி விளக்கு ஏற்றக்கூடாது. அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணுறது முன்னாடி கோலம் போடக்கூடாது வாசலில். அதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் எது வேணாலும் விரதம் விடலாம். பண்ணுறதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றி கோலம் போட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது. நான் கோலத்தெல்லாம் இப்போ எடுத்து அழைச்சி ரெடி பண்ணி வச்சுடுவேன். பாருங்கள், இப்போ கூட்டுக்கு தான் வறுத்துட்ருக்கேன். என்னென்னா துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, ஜீரகம், 2 மிளகு வாசனைக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் எல்லாமே சமைக்க கற்றுக்கணுங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் தேங்காவே பண்ணலைங்க. தேங்காய் வாங்கி கொடுக்குறேன்னு தான் சொன்னாங்க. வரும்போது வாங்கிட்டு வர மறந்துட்டாங்க. கடைக்கு கிளம்பணும் மறந்துட்டாங்க. இப்போ பாருங்கள், தர்ப்பணம் பண்ணுறாங்க. இருந்தாலும் தேங்காய் எல்லாமே நம்ம சமைச்சு பழகிக்கணுன்ட்டு இது இருக்கிறத வச்சு சமைக்கணும். அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அது இருந்தால் தான் சமைக்க முடியும் அப்படிங்கிற இதே கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்மளால் சமைக்க முடியுங்கிறத நம்ம செஞ்சு காட்டணும். இப்போ தக்காளி பழத்து ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரசமானது கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பருப்பு தண்ணியை ஊற்றி ரசமானது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வாழைக்காய் கறி பண்ணியாச்சு. பூசணிக்காய் கூட்டும் பண்ணிட்டேங்க. தேங்காய் இல்லாமல் தான் பண்ணியிருக்கேன். அதை வறுத்ததை அப்படியே அரைச்சி விட்டு பாசிப்பருப்பு வேக வச்சு போட்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கூட்டுக்கு தான் தாளித்து கொட்டுறேன். அடுத்தது பூசணிக்காய் சாம்பார் ரெடி. மொத்தத்தில் சமையல் ரெடிங்க. சௌச்சோ கூட்டு, பூசணிக்காய் சாம்பார், நடுவில் 11 மணிக்கு ஒரு டீயும் குடித்தாச்சு. அதுக்கப்புறம் பாபாவுக்கு அபிஷேகத்தை ஆரம்பித்தாச்சு. அபிஷேகத்துக்கு பால் ஃபஸ்ட்டு பண்ணுவேன். அதுக்கப்புறம் பன்னீரில் பண்ணிவிடுவேன். ரொம்ப நாள் விட்டு போனதை மறுபடியும் எனக்கு இந்த பாபா அனுக்கிரகம் கொடுத்துருக்காருங்க. 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. நான் ரொம்ப ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோ தீவிரமாக பண்ணுவேன். எதாக இருந்தாலும் சுவாமிகள் நினச்சாதாங்க. நம்ம எது நினச்சா அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். கண்டிப்பாக அவர் தேவையானதை அவர் கேட்டு வாங்கிப்பார். பாபா பொறுத்த வரைக்கும் இது செய்யணுன்னா செய்ய விடுவார், செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. அவர்கிட்ட எனக்கு மறுபடியும் இந்த அனுகிரகம் கிடச்சிருக்கு. அதை அபிஷேகத்தை பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் அம்மா அப்பாவுக்கு அப்போ எப்படி நம்ம ஒரு பெரியவங்களுக்கு சாப்பாடு வச்சு வழிபடுவோம், கொடுப்போம், அதே மாதிரி அவங்களுக்கு வச்சாச்சு. இப்போ பாருங்கள், முடிச்சு, அதாவது சின்ன கண்டிஸ்ட்டு வாங்க முடிச்சு. கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு வாங்க. உலகத்தில் இப்போ அதுதான் அதிகமாகவே இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோ, நம்ம கண்டு என்ன தான் காய்வாங்களோ தெரியாதுங்க உலகத்தில். அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு முடிச்சு ஒன்று போட்டு வச்சுருங்க. ஃபஸ்ட்டு சோழி, வசம்பு பேர் சொல்லான்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜாதிக்காய், அப்புறம் நவதானியம், அதையும் வச்சு எல்லாத்தையும் முடிச்சு போட்டுருங்க. உப்பு ஒரு முடிச்சு போட்டுருங்க. பழசை கேரி பையில் வச்சு ஆற்றுலையோ குளத்துலையோ போட்டுருங்க. இந்த முடிச்சை ஃபஸ்ட்டு பிள்ளையார், அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வம், அப்புறம் மகாலட்சுமி 3 பேர்ட்டையும் வச்சுட்டு வாசலில் கொண்டு இந்த முடிச்சை வச்சுருங்க. எப்பேற்பட்ட கண்டிஸ்டியாக இருந்தாலும் அது வராது. அம்மாசைக்கு இது மாற்றிடணுங்க. அப்புறம் ஆரத்தி எடுத்துகிட்ருக்கேன் பாபாவுக்கு. எடுத்துகிட்டு காக்காய் சாதம் போட்டு சாப்பிட வேண்டியதான். இந்த விழாவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த நல்ல வீடியோ பார்த்துக்கிட்டு